ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி வாங்க நம்ம என்னென்ன சமைக்கலாம் என்னென்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல்? எங்கள் வீட்டில் இன்றைக்கெல்லாம் பார்த்தா குழம்புனாவே ஒரே ஒரு மாதிரியாக இருக்குதுங்க. அதாவது வெயில் காலத்தில் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வச்சா நம்மளால சாப்பிட முடியல, தண்ணியாக வச்சா தான் சாப்பிட முடியுது. என்ன பண்ணுறது? வாய் அப்படித்தான் ருசி கேட்குது. நாக்கு நாக்கு அப்படித்தான் ருசி கேட்குது. கொஞ்சம் இந்த பழசெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுக்கிறலாம். இருங்க, கொஞ்சம் அடுப்பை பற்ற வச்சுட்டு வந்துடுறேன். பார்த்திங்கன்னா பால் காய வச்சாச்சு, வயிறுக்கு சாப்பாடு வச்சாச்சு. எங்களுக்கு இந்தங்க இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி ஆகாரமாக தான் எடுத்துக்கிறோன்னு சொல்லி தான் பாருங்கள். இன்றைக்கி கொள்ளு ரசம் தான் பாருங்கள். இதுதான் கொள்ளு காணப்பயிர் ரசம் தான் இன்றைக்கி வைக்க போகிறேன் நான். காணப்பயிர் ரசம் பொரியல் என்ன பற்றி தொட்டுக்கிறதுக்கு ரசத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் அப்பளம் இருக்குது, அப்பளம் எடுத்துக்கிறோம். அப்புறம் முட்டைக்கோசும் கேரட் இருக்குது, ரெண்டையும் போட்டு பொரியல் பண்ண போகிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரசம் தான், வேறு எந்த குழம்பும் நான் வைக்கவே இல்லை. ரசத்தை வச்சு இன்றைக்கி ஒப்பேத்திட முடியாது. வேறு எதுவும் எடுக்க மாட்டேங்குதுங்களே, என்ன பண்ணுறது? குழம்புன்னு வச்சோம்னா மிஞ்சி போகுது. ரசம்னா கூட தண்ணி ஆகாரமாக தான் அந்த வெயிலுக்கு சேரவே மாட்டேங்குது. என்ன சாப்பிட்டாலும் அந்த கூழ் ரசம் அந்த மாதிரி தான் கேட்குது. இந்த பாருங்க, இளநீ வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், குடிக்கிறதுக்கு பார்த்திங்களா இளநீ. ஏன்னா தாங்க முடியலை தாகம், அந்த வெயிலை சமாளிக்கிறதுக்கு இது ஒரு ஆகாரமாக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பாருங்கள், இளநியை வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறோம். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் என்னென்னமோ குழம்பு வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறாருங்க. இங்கே பாருங்க, இது என்ன குழம்பே தெரியல, இது என்ன அதுன்னு தெரியல. பார்த்தீங்களா, இது இந்த வெயில் காலத்தில் தான் இது கிடைக்குது உங்களுக்கு. அதனால் இதை வாங்கிட்டு வந்துட்டு இதை சாப்பிட உனக்கு சூடு தந்துடுறீங்கன்னா, நான் துணி தைக்கிறதுனால எனக்கு பயங்கரமாக உடம்பு சூடாக இருக்குது. அதுக்கு தான் இந்த காய்கள் பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஆப்பிள் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறேன், சாப்பிட்டு உடம்பை தேத்து அப்படின்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம கொள்ளு ரசத்துக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ பாலை குடிப்போம். அங்கே பயிரை காலையில் அவுத்து விட்டால் மேலே போய் நின்றுக்கிட்டு ஊன்றியா. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் அங்கே இருந்துக்கிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. என்னங்க காலையிலேயே ஆள் உங்கள் வீட்டில் ஆள் இருக்கா இல்லையான்னு கேட்குறாங்க. ஏன்னா ஆள் இல்லைன்னா பயங்கரமாக சவுண்டு விடுவார். என்ன பண்ணுறது? இவனை சமாளிக்கிறதே நமக்கு பெரிய இதாக இருக்காத. அங்கேருந்து கூட்டிகிட்டு இங்கே வருங்க கட்டி வச்சிட்டேன்னா, அதுக்கு காலையிலேருந்து அப்படியே முனப்பு வந்துருச்சு. முனப்பு இங்கே பாருங்கள், இருக்கு பாரு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், கட்டி வச்சுக்கிட்டேன். பாட்டு பேசாமல் செத்த நேரம் அம்மா நம்ம 2 பேரும் சேர்ந்து பால் குடிக்கிறப்ப தான் இவனை நான் அவுத்து விடணுன்றேன். இங்கே பாருங்கள், வாயை போதட்டே பாருங்க எப்படி. ஹாய் சொல்ல உங்களுக்கு. இங்கே வர கோவப்பட்டுலாம் ஒன்றும் கதையாகாது பைரவை. கோவப்பட்டேன்னா இங்கே பாரு, அவங்களுக்கு காலை வணக்கம் மக்களேன்னு சொல்லிடு பாருங்கள். அவுத்து விட சொல்லி என்ன மாதிரி ரெடியாக நிற்கிறேன்னு. அவுத்து விடுறது பெரிய விஷயம் இல்லைங்க. நேராக போய் நின்றுக்கிட்டு நேரத்தில் இந்த மாதிரி சத்தம் ஊழையிட்ட மாதிரி சத்தையிட்டான்னா அவங்க சங்கடப்படுவாங்கள்ல, வேலைக்கு போகிறவங்கள. அதுக்கு தான் வீட்டுக்குள்ளே கட்டி வச்சிடணுத்துக்கு சத்தமே வராது. சரி கத்துறதுனால தான் அம்மா கட்டி வச்சிடன்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்பார். அப்படியே ஒன்று நல்ல விளையாட்டம். இங்கே பாருங்க, அப்படியே நல்ல விளையாட்டம். பாப்பா சாமி பாடி வா சாமி, அம்மா வர்றேன், வா அவுத்து விட்றேன். ஒன்று அவுத்து விடாம நீ ஃப்ரீ மேன் தே, ஃப்ரீடா அழகி தங்கப்புல. என் பவுனுங்க வரு, என் பவுனுங்க, என் சொல்ல என்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டார். சாரிடி அம்மாவுக்கு மொத்தம் கொடுக்குறியா? சரி போதும். அழகு சாங்க, அழகுடி என் தங்கப்புல. நீ எப்பயுமே என் செல்ல குட்டி. வா வேறு உனக்கு சாப்பாடு விசில் வந்துருச்சு. விசில் வந்துருச்சு. நம்ம அதையும் அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுறோம். ரெண்டு கொதை ஆகிடும். அவனுக்கு எப்பயுமே கொஞ்சம் குழந்தை மாதிரியே ஆகுது. 3 விசில், 2வது விசில் வரணும். இந்த குழம்பு சூடாகிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுறலாம். எல்லாமே சூடு பண்ணியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணி இங்கே என்ன நினச்சினாலும் நினச்சிக்கோங்க. நான் எனக்கு பிடிச்சது பழைய சோறு. இங்கே பழைய சோறு ஊறுது. இது பார்த்திங்கன்னா குக்கர் எப்போயுமே நைட்டில் இங்கே வரும். உங்களுக்கு காமிக்கிறேன்.
பேசுவேன். என்னால் இதை தவிர வேறு எதுவும் இந்த வீட்டுக்குள்ளே எடுக்க மாட்டேங்குது மக்களே. என்ன பண்ணுறதே தெரியல. ஏதோ வெயிலை சமாளிச்சுட்டு போய்க்கலாம். அந்த மழை பெய்கிற அன்னைக்கு மட்டும் நல்லா குழம்பு வச்சு சாப்பிடலாம். தண்ணியாக வைக்கணும், அதுதான். சரி மக்களே, பால் ஊற்ற போகிறேன். பாலை ஊற்றி குடிச்சிட்டு நம்ம பயிரை சொல்லத்துக்கு கொண்டுட்டு போகிறேன். சரி, அவருக்கு போய் ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு வந்துடுறேன் பால். இது சரி, அம்மா பார்த்துட்டே இருக்கியா? ஆடை படக்குண்டு விழுந்துருது ஊற்றி வச்சோம்னா. அவனுக்கு ஒரு டம்ளர் தாங்க, அதுக்கு மேலே புள்ள குடிக்காது. அந்த பாலை குடிக்க வைக்கிறதுக்கே நம்ம கெஞ்ச வேண்டியது இருக்குது. சூப்பர். பாய் மக்களே, வாங்க நம்ம சேர்ந்து பைரவோட சேர்ந்து நம்ம ஒரு